ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய குட்டி மருமகளோட நேமிங் செரிமனி வீடியோ தான். ஸோ நேம் வைக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அபிக்கும் குட்டி மருமகளுக்கும் சர்ப்ரைஸாக வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வீட்டுக்கு வரும்போது கேக் கட் பண்ணுறதுக்காக. கேக் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஹோம் பேக்கர் ஒரு அக்கா இருக்காங்க. என் ஹஸ்பண்டோட 1 இயர் பர்த்டே கூட ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் சொன்ன தீமில் நான் கொடுத்த பிக்சரில் அப்படியே டிட்டோவாக காலையில் சொன்னேன், நைட்டுக்குள்ளே எனக்கு வந்து கேக்கு கப் கேக் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா கேக் பே. அவங்க நம்பர் வந்து கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஈரோடு சரௌண்டிங்ஸில் எங்கே இருந்தாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஹோம்மேடாக கேக் வந்து ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் இதோட செகண்ட் டைம் வந்து அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வந்ததும் பார்த்தீங்கன்னா கேக்கு கப் கேக் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அடுத்த நாள் கோவிலில் போயிட்டு நேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் வந்து கேக் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு குட்டி சர்ப்ரைஸாக கேக் வாங்கியாச்சு. இன்னொன்று ஏதாவது ஒன்று ஞாபகத்தில் இருக்க மாதிரி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நானும் தீபி ஈவினிங் போயிட்டு பாப்பா கேக் கட் பண்ண அவங்க அப்பா அம்மா ட்ரெஸ் கலர்லேயே ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். எதுக்காகனா பாப்பாவோட நேம் மீனிங்கில் வந்து பூலேயே வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து பாப்பாவோட நேம் வந்து எழுதி அவங்க நடக்கிற வழியில் இந்த ரோஜா பூலாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ நான் இப்போ வந்து நேம் எழுதுவேன், பட் அதை நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கல. வீடியோவில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லும் போது கேட்டால் தானே நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு பின்னாடி வந்து நான் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். நைட்டு நாங்கள் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி படுக்கும்போதே மணி வந்து ஒரு 12 பக்கம் ஆகிடுச்சு. பாப்பாவோட நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கோவிலில் தான் வச்சுருந்தாங்க. டைம் பார்த்திங்கன்னா 6 to 7:30. ஆனால் அதுக்கு முன்னாடி அபி வீட்டுக்கு போயிட்டு அபியும் பாப்பாவையும் நாங்கள் தான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வரணும். அதனால் 5:15 வந்து ரெடியாகி கிளம்பிட்டோம். அன்றைக்கி நான் சூப்பரான காட்டன் சாரீ தான் கட்டியிருந்தேன். பிளாசம் சாரீஸ் இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கினது. சாரியில் வந்து ப்ளவுஸே போட் நெக் வச்சு சிம்பிளாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன். மடிப்பு அவ்வளோ அழகாக நின்றுச்சு, கட்டியிருக்கதே தெரியல. சாரீ டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாப்பாவோட நேமிங் செரிமனி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் கோயிலான எனக்கு அவ்வளோ நல்ல நல்ல மெமரிஸ் வந்து இந்த கோவிலில் இருக்குது. திண்டல்மலை முருகன் கோவிலில் தான் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிட்டு அபியும் பாப்பாவையும் கோவில் கூட்டிகிட்டு வரக்குள்ள ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஒரு 6:30 மணி அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல. கோவிலில் வச்சு இங்கே அம்மா வீட்டு சைடில் ஒரு 3 ஃபேமிலி, அப்புறம் நாங்கள், அப்புறம் அபி வீட்டு சைடில் ஒரு 3 ஃபேமிலி, அவ்வளோதான். இவ்வளோ பேர் தான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுது. கீழே 2 விநாயகர் கோவில் இருக்கும். விநாயகர் கோவிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். நான் 5 இயர்ஸ் காலேஜ் படித்தது திண்டல்மலை முருகன் கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் இருக்க வெள்ளாளர் காலேஜ் தான். என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரைடே கண்டிப்பாக வந்து கோவிலுக்கு வந்துட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டை ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணி மோதிரம் போட்டது அந்த கோவிலில் தான். அதனால் நிறைய ஸ்வீட் மெமரிஸ் வந்து கோவிலில் இருக்குது. திண்டல்மலை முருகன் கோவிலுக்கு வந்தால் மட்டும் அது வந்து எப்படி ஒரு மனநிலையில் இருந்தாலுமே நான் ரொம்ப ஹாப்பியாக மாறிடுவேன். அன்றைக்குமே மலையேறும்போது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்கிட்ட நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே உட்காருவோம், இங்கே உட்காந்தா பேசுவோம், ஃபோட்டோ எடுப்போம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டே தான் நடந்து வந்துட்டு இருந்தேன். நேம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ப்ரியராகவே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லிடுவாங்க. பாப்பாவோட நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து காலையில் நேரமாக அப்படிங்கிறனால சாமிக்கு ஃபஸ்ட்டு பூஜை முடிஞ்ச உடனே ஃபங்க்ஷன் வந்து ஐயா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. லைட்டாக மோதிரத்தில் வந்து தேன் நினச்சி ரொம்ப 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 லைட்டாக பாப்பாவோட நாக்கில் வந்து லைட்டாக பட்டதுக்கப்புறம் அரிசியில் வந்து நேம் எழுதிட்டு காதில் 3 வாட்டி நேம் வந்து சொன்னால் நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுது.
எங்கள் குட்டி மருமகளோட பேர் வந்து நலன்யா. மீனிங் வந்து காம்னஸ் ஆஃப் த ஸ்கை, அதாவது மேகங்களைப் போல அமைதியானவள், ஹெவன்ஸ் காம், இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது. அண்ட் இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி பேர், அதுக்கப்புறம் அபியோட பேர், இவங்க 2 பேர்த்தோட பேர்லேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. என் தம்பியோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா பூபாலன், அபியோட ஃபுல் நேம் வந்து அபிநயா. அபிநயாலேருந்து நான் யாவை எடுத்து, பூபாலன்லேருந்து லா இன் எடுத்து நலன்யான்னு வந்து வச்சுருக்காங்க. அண்ட் பாப்பாவோட ராசி நட்சத்திரப்படியும் நேம் வைக்க கொடுத்த லெட்டர் பார்த்திங்கன்னா நான் நீ இந்த வரிசையில் வந்து வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நேம் வந்து அமைஞ்சிருச்சு. எனக்கு நல்ல ஒரு தமிழ் பேராக வைக்கணும்னு தான் வந்து ஆசை. எனக்கு வந்து வடமொழி எழுத்துக்கள் வந்து மிக்ஸ் ஆகாமல் எல்லாருமே ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற நல்ல தமிழ் நேம். அதே மாதிரி சர்டிஃபிகேட்டில் வந்து எழுதும்போது யாரும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அது வந்து பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ ஒரு நேம் வைக்கிறோம் அப்படின்னா இவ்வளவையும் யோசித்து வந்து வச்சாதான் கரெக்டாக இருக்கும். லக்கிலி அவங்க நேம்லேருந்தே, ராசி நட்சத்திரத்துலேருந்து, கொடுத்த லெட்டர்லேருந்தே எல்லாமே நல்லா அமைஞ்சு பேரோட மீனிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நேம் வச்சு முடிச்சுட்டு வெளியில் ஹோட்டலில் வந்து ஃபுட் சொல்லியிருந்தாங்க, அங்கே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து 10 மணிக்கெலாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் நான் என்னோடய சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். சொல்லிடு அத்தை, சூப்பர் சொல்லிடு. சூப்பர் அத்தை. நான் பாப்பாவோட நேம் எழுதியிருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஸ்கை மாதிரி வந்து வரைஞ்சதில் தான் எழுதியிருக்கேன். கேக் தீம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்கை தீம் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அவன் நேம் மீனிங்கில் தான் நான் எல்லாமே பண்ணியிருந்தேன். ஓகே, கேக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? பாப்பாவோட நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் முடித்தா அப்படியே ஒரு 8 days கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த வீக் வெனஸ்டே பார்த்திங்கன்னா மீன் எட்டு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு காலையில் நேரமாக போயிட்டு பாறை மீன் வந்து ஒரு 9 கிலோ எட்டு வந்திருந்தோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆற்று மீன் தான் கிடைக்கிது. சரி கடல் மீன் வாங்குவோம் அப்படின்னு போனோம். அப்போ இருந்துட்டு இங்கே பவானி சாகர் மீன் டேம் வரும், நல்லா பெரிய பெரிய மீனாக கிடைக்கும், அதே வாங்கிக்கலான்னு காலையில் நேரமாக கூட்டிகிட்டு போயிட்டு சம்பத் நகரில் வந்து நாங்கள் மீன் எட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா 9 கிலோ வந்து மீன் எடுத்திருந்தோம். எதுக்குன்னா அபியோட சித்தி பெரியம்மா வீடெல்லாம் வந்திருந்தாங்க, அதுக்காக தான் 9 கிலோ எடுத்து வந்திருந்தோம். தலை வாழெல்லாம் குழம்புக்கு போட்டு மீதி இருக்க பாடி பார்ட்ஸ் எல்லாமே வறுவல் ரெடி பண்ண வந்து வச்சாச்சு. ஆற்று மீன் க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், அவ்வளோ பாசம் அழுக்கெல்லாம் வந்து உள்ளே இருக்கும். ஆனால் இந்த மீனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டம் ஒன்று தெரியவே இல்லை. அவங்க கடையிலேயே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வீட்டில் ஜஸ்ட்டு தண்ணியில் ஒரு டைம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டு ஒரு வாட்டி வந்து உப்பு, ஒரு வாட்டி வந்து எலுமிச்சம்பழம், நீங்கள் தயிர் போட்டு க்ளீன் பண்ண அப்படின்னா தயிர் போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள், அந்த மீனோட கவிச்சு ஸ்மெல்லே கொஞ்சம் கூட இருக்காது. இது வந்து எங்கள் அண்ணா எனக்கு சொன்னது, அதனால் அன்றைக்கி தயிரும் போட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். மீனுக்கும் மசாலா பார்த்திங்கன்னா மீன் வாங்கின கடையிலேயே அவங்களே ஓனாக வந்து அந்த மசாலா வச்சுருந்தாங்க. அவங்ககிட்டே மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதில் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை, எலுமிச்சம்பழ சாறு, உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மீனுக்கு மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். ஒவ்வொரு மீனாக வந்து தடவி தனித்தனியாக எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா நிழல்லையே வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணோம்.
மீனுக்கு மசாலா தடவி வச்சுட்டு மீன் குழம்புமே ரெடி பண்ணிட்டோம். இப்போது ரீசெண்டாக தான் மீன் குழம்பு ரெசிபி வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து குழம்பு வச்சுருந்தேன். என்னென்னா கடைசியில் எக்ஸ்ட்ரா நல்லா ஒரு புளிப்பான மாங்காயை வந்து கட் பண்ணி போட்டு இறக்கணும். அது குழம்புக்கு இன்னுமே வந்து டேஸ்ட் கொடுத்தது. அடுத்த நாள் மதியம் வரைக்குமே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். காலியே ஆகிடுச்சு. இந்த வாட்டி வேஸ்ட்டே வந்து ஆக கிடையாது. மீன் குழம்பு தாளித்து விட்டுட்டு புளியெல்லாம் ஊற்றிட்டு உள்ள மீன் வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மீனோட மசாலாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. டீப் ஃப்ரை தான் வந்து பண்ணியிருந்தேன். நீங்கள் பாறை மீன் எடுத்தது என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்து கிடைக்கிது. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே ஒரு 3 பீஸ் சாப்பிட்டாலே போதும். நல்லா வந்து ஃபீலிங்காக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபிஷ் சட்னி இதில் வந்து தக்காளி 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு தேவையான வரமிளகாய், உப்பு, கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிருக்கோம். எங்கள் வீட்டில் மீன் செஞ்சால் இந்த மீன் சட்னி இல்லாமல் யாருமே வந்து சாப்பிட மாட்டோம். நான் சொன்னதெல்லாம் போட்டு அரைச்சி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் பொரிக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை ஒரு கரண்டி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா மீன் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து நல்லா வந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. ஸோ இதோடு இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போயிட்டு நம்மளோட ரொட்டீன் vlog, கிச்சன் டீப் கிளீனிங், ஆர்கனைசேஷன், ஊர் திருவிழா வரப்போகுது எல்லாமே வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.